இரா செல்வம் அவர்களே, ஜே முபாரக் அவர்களே, மாவட்ட செயலாளர் கரிகாலன் அவர்களே, ஆதிமொழி அவர்களே மற்றும் நமது இயக்கத்தின் முன்னோடிகளே, இளங்கோ உள்ளிட்ட தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். நாளை மறுநாள் நமது கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா உள்ளது. அதற்கான பணிகள் உள்ளன. ஆகவேதான் நான் நாளை வரையில் பெங்களூரில் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று போயிருந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டு சென்னைக்கு வந்துவிட்டேன். ஒருவேளை நாளை வரையில் நான் பெங்களூரில் இருந்திருந்தால் இந்த நிகழ்விலும் என்னால் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டிருக்கும். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழாவிலே பங்கேற்பதற்காக 2 நாட்களுக்கு முன்னதாகவே நான் சென்னைக்கு வந்துவிட்ட நிலையில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த விழாவிலும் பங்கேற்கிற ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தம்பி பிரேம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கட்சியின் அலுவலகத்தில் நடத்தி கொள்ளலாமா என்று கேட்டபோது உடனே நான் இசைவளித்தேன். எப்போதெல்லாம் நீங்கள் நிலாதம்மா குழுவின் சார்பில் நிகழ்ச்சிகளை நடத்த விரும்புகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த அரங்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதில் தயக்கம் ஏதும் தேவையில்லை என்று சொல்லியிருந்தேன். நீண்ட காலமாக அம்பேத்கர் மணிமண்டபத்தில் தான் நிலாதம்மா குழுவினர் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக நடத்தி வந்ததை நாம் அறிவோம். அண்மை காலமாக அங்கே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்னும் பெயரில் அரசு அந்த கெடுபிடியை செய்து வருகிறது. ஆகவே தோழர்கள் அங்கே சுதந்திரமாக செயல்பட இயலாத நிலையில்தான் என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வியோடு என்னை வந்து அணுகினார்கள். ஆகவே நம்முடைய தலைமையகம் அம்பேத்கர் திடலை இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் இசைவளித்தேன். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய அரங்கில் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 மணிக்கே தொடங்கி இருக்க வேண்டிய நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்கலாம் என்று எண்ணியிருந்த வேளையில் உரிய நேரத்திற்கு வர இயலாத ஒரு சூழலில் தோழர்கள் மேலும் சற்று காலம் தாழ்ந்து நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளனர். ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நிலாதம்மா குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இன்னும் 5-6 நாடகங்கள் நடைபெற உள்ளன. பௌத்தம் தொடர்பான கருத்தியலை விளக்கும் நிகழ்வுகள் அரங்கேற உள்ளன. இதற்கிடையில் நான் சில நிமிடங்கள் பேச வேண்டும், தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தம்பி பிரேம் அவர்களின் இடத்திலே வந்து வேண்டுகோள் விடுத்தார். காலையிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். கல்லூரிக்கான சேர்க்கை நேரம் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் சென்னையிலே பல்வேறு கல்லூரிகளில் சேர்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிற ஒரு நெருக்கடியான நேரம். அவர்களும் என்னை சந்திப்பதற்காக ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நீண்ட நேரம் இங்கே
காத்திருக்க வேண்டாம், ஒரு சில நிமிடங்கள் பேசி வாழ்த்தினால் போதும். எங்கள் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இன்னும் குறைந்தது 5 நிகழ்ச்சிகளாவது மேடையில் அரங்கேற உள்ளன என்று என்னிடத்திலே தம்பி பிரேம் அவர்கள் குறிப்பிட்டார். ஆகவே நான் நெடுநேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நிலாதம்மா குழுவினரின் முயற்சி போற்றுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பௌத்தராகவே தனது இறுதி மூச்சை விட்டார். பிறக்கும்போது நான் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் இறக்கும்போது ஒரு இந்துவாக நான் இறக்க மாட்டேன் என்று ஏலோ மாநாட்டு நிகழ்வில், ஏலோ என்னும் இடத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதியேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் அவர் ஒரு நீண்ட நெடிய ஆய்வுகளை மேற்கொண்டு பண்பாட்டு தளத்திலே ஆழ்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் உறுதியாக எடுத்த ஒரு முடிவுதான் பௌத்தத்தை தழுவுவது என்பதாகும். இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு முடிவை, துணிச்சலான முடிவை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு அல்லது அவருக்கு பின்பு யாரும் எடுத்ததில்லை. இந்த முடிவு தனிப்பட்ட முறையிலே அவருடைய மரியாதை குறித்த அல்லது மதிப்பு குறித்த ஒரு முடிவு அல்ல. அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற அடிப்படையிலான ஒரு சுயமரியாதை குறித்த முடிவு அல்ல. இந்திய அரசியலில் மிக பெரும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நிலைப்பாடு இது. அதனால்தான் அதை துணிச்சலான முடிவு என்று சொன்னேன். ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்வது எந்த வகையிலே துணிச்சலான முடிவாக இருக்க முடியும்? எனக்கு கிறித்தவம் பிடித்திருக்கிறது, எனவே நான் கிறித்தவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாம் பிடித்திருக்கிறது, எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். பௌத்தம் பிடித்திருக்கிறது, பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு தனிநபர் முடிவெடுத்தால் அதில் என்ன நெருக்கடி ஏற்பட போகிறது, என்ன அச்சுறுத்தல் வரப்போகிறது, எதற்காக துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற நிலை உள்ளது என்ற கேள்வி எழலாம். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் இந்து மதம் என்கிற அடையாளத்திற்குள்ளே அல்லது அந்த வளையத்திற்குள்ளே சிக்கியவர்கள் அதிலிருந்து வெளியேறுகிற போது, வேறு மதங்களை ஏற்கிற போது அல்லது தழுவுகிற போது பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது, சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது, வன்முறைகள் வெடித்திருக்கின்றன. படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த வகையிலே பார்க்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து என்கிற அடையாளத்தை உதறிவிட்டு தனிநபராக மட்டுமே அவர் வெளியேறவில்லை, லட்சக்கணக்கானோரோடு வெளியேறினார். லட்சக்கணக்கான பேரோடு அவர் பௌத்தத்தை தழுவினார் என்பதை விட
லட்சக்கணக்கான பேரோடு அவர் இந்து வலயத்திலிருந்து வெளியேறினார் என்பதுதான் செய்தி, அழிக்கோடிட வேண்டிய செய்தி. நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு, ஆய்வுகளுக்கு பிறகு, நெருக்கடிகளுக்கு பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறார். ஆகவே இது ஒரு துணிச்சலான முடிவு. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய முடிவு. இந்து சமூக கட்டமைப்பின் மீது பேரிடியாக புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்த நிலைப்பாடு அமைந்தது என்பதை விட விழுந்தது, பேரிடியாக விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வப்போது இந்து மதத்தை விட்டு வெளியேறியவர்கள் தான் இந்தியாவிலே இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கணிசமான அளவிலே இந்தியாவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்திலே அவர்களின் முன்னோர் இந்துக்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு இந்தியாவிலே குறிப்பிட்ட சதவிகிதத்திற்கு கணிசமான அளவிற்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில், அவர்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்களாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்கிற போது ஆழமான ஒரு ஆய்வை செய்கிற போது அவர் கண்டறிந்த உண்மை பெரும் அதிர்ச்சியை தரத்தக்கதாக இருந்தது. அது என்ன என்றால், இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தார்கள் என்பது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தார்கள் என்பது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ, அதை போல இன்றைக்கு இந்துக்களாக இருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதுதான். ஆக இந்துக்களே ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்கள், பௌத்தர்கள் தான் இன்றைய இந்துக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களின் கூற்றுப்படி கர்வாப்சி என்றால் இந்துக்களே நீங்கள் தாய் மதம் திரும்புங்கள், பௌத்தத்திற்கு திரும்புங்கள் என்று அழைப்பதாகத்தான் இது அமையும். இஸ்லாமியர்களே இந்துக்களாக மாறுங்கள் என்பதை விட, கிறிஸ்தவர்களே இந்துக்களாக மாறுங்கள் என்பதை விட, இந்துக்களே பௌத்தர்களாக திரும்புங்கள், அதுதான் உண்மையான கர்வாப்சி, தாய் மதம் திரும்புங்கள் என்று பொருளாகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த மாபெரும் ஆய்வில், சமூக ஆய்வில், பண்பாட்டு ஆய்வில், வரலாற்று ஆய்வில், அரசியல் ஆய்வில், இது வெறும் மதம் சார்ந்ததல்ல, இது பண்பாடு, சமூகம், அரசியல், வரலாறு என்கிற பல்வேறு தளங்கள் இணைந்தது, பிணைந்தது, கலந்தது. ஆகவே இது அனைத்து தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக அரசியல் தளத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம், அது என் கையில் இல்லை, ஆனால் இறக்கும் போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னதும் இந்திய அரசியல் களத்தில் சூடுபிடித்து விட்டது, பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இந்துக்களின் முகாமில் பெரும் அதிர்ச்சி பரவியது, அச்சம் பரவியது, பதற்றம் பரவியது. ஆகவே அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கெஞ்சும் நிலை ஏற்பட்டது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். இஸ்லாமிய தலைவர்கள், எங்கள் மதத்தில் நீங்கள் சேரலாம்,
கிறித்தவ பாதிரிமார்கள் நீங்கள் எங்கள் மதத்தில் வந்து சேரலாம். அவர் ஒரு ஆளாக இருந்திருந்தால் யாரும் ஓடி போய் அப்படி கேட்டிருக்க மாட்டார்கள். அம்பேத்கர் என்றால் ராவணனுக்கு 10 தலை, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு 10 லட்சம் தலைகள். அம்பேத்கர் என்றால் 10 லட்சம் பேர், 10 லட்சம் தலைகளோடு தான் அவர் நாக்பூருக்கு வந்தார். 10 லட்சம் தலைகளோடு தான் அவர் பௌத்தத்தை தழுவினார். ஆகவே அம்பேத்கர் என்கிற ஒரு தனிநபர் பௌத்தத்தை ஏற்கப் போகிறார் என்று அவர்கள் கருதி இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள். அம்பேத்கரோடு பல லட்சம் பேர் இந்து மதம் என்கிற அடையாளங்களை உதறிவிட்டு வெளியேறப் போகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்கிற அடையாளத்தில் இன்றைக்கும் உழன்று கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள், அந்த குடும்பங்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு இந்துக்களாக இருக்கிறார்கள். இதுதான் அவருடைய ஆய்வில் கண்டறிந்த உண்மை. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர், நாங்கள் எங்கள் பூர்வீக வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம், பௌத்தத்தை தழுவுகிறோம். எமது முன்னோரின் ஆதி மக்களின் நாகரிகம், நனிநாகரிகம் சிறந்த வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம். என்னோடு வாருங்கள் தோழர்களே, நாக்பூருக்கு வாருங்கள், நாம் பௌத்தம் ஏற்போம், பௌத்தம் தழுவுவோம் என்று அறிவிப்பு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இது ஒரு அரசியல் முடிவு, இது ஒரு அரசியல் முடிவு, இது ஒரு அரசியல் நிலைப்பாடு. சாதி மதம் என்கிற பெயரால் இந்த மண்ணில் நிலவும் பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தின் நிலைப்பாடு. இது ஒரு யுத்தத்தின் விளைச்சல். இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீர்கள், இஸ்லாத்தை விமர்சிப்பதில்லை. இந்து மதத்தை மட்டும் குறை சொல்கிறீர்கள், கிறித்தவத்தை குறை சொல்வதில்லை. இந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் உண்டா? பிற மதங்களில் மூட நம்பிக்கைகள் இல்லையா? இந்து மதத்தில் மட்டும்தான் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறதா? பிற மதங்களில் பெண்ணடிமைத்தனம் இல்லையா? நீங்கள் இந்துக்களின் விரோதி, இந்துக்களை மட்டுமே நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்று சில பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். இது ஒரு மேலோட்டமான பார்வை, ஒரு ஷேலோ கிரிட்டிசிசம், ஒரு மேலோட்டமான பார்வை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது உலகம் தழுவிய அளவில் இருக்கிறது, எல்லா மதங்களிலும் இருக்கிறது, யாரும் மறுக்கவில்லை. மூட நம்பிக்கைகள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது, யாரும் மறுக்கவில்லை. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இந்த மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த பாகுபாடு, இதுதான் பிரச்சனை. தீண்டாமை, தொட்டால் தீட்டு, நெருங்கினால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, இந்த தீட்டு கொள்கை வேற எந்த மதத்திலும் கிடையாது. ஒரு மதத்தின் அடிப்படை கொள்கையாக, the basic concept of a religion, ஒரு மதத்தின் அடிப்படை கொள்கையாக தீட்டு கொள்கை இருக்கிறது. எந்த மதத்திலே தீட்டு கொள்கை இருக்கிறது? பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, தீட்டு கொள்கை. இதுதான் இந்து தர்மத்திற்கு எதிரான விமர்சனங்களுக்கு காரணம். அகமண முறை,
ஒரே சாதிக்குள் திருமணம் செய்ய வேண்டும், சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யக்கூடாது என்று உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு கொள்கையாக இல்லை, ஒரு கோட்பாடாக இல்லை. எண்டகமி என்று சொல்லப்படக்கூடிய அகமண முறை, அதை மீறி செய்தால் ஆணர்கில்லை, ஆணவ கொலை, படுகொலை. இந்த 3 முக்கியமான கூறுகள் விமர்சனங்களுக்கு காரணம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, தீட்டு கொள்கை, அகமண முறை. இதுதான் இந்த மதத்தின் மீதான அல்லது தர்மத்தின் மீதான அல்லது அந்த கருத்தியலின் மீதான தாக்குதல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் காரணம் என்பதை நாம் எடுத்துரைத்தாலும் அவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அதை சீர் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இல்லை, அதை அழித்தொழிப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இவைதான் இங்கே இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் உருவாவதற்கு காரணம். இவைதான் இங்கே கிறிஸ்தவம் வளருவதற்கு காரணம். இந்த நிலையில்தான் தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளிருந்து கொண்டு விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. அவர்கள் அதை உள்வாங்கவும் தயாராக இல்லை, அதை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இல்லை. அது தவறுதான் என்று சுய விமர்சனம் செய்து கொள்ளவும் அந்த மதத்தில் ஒரு அறிவாளி கூட இல்லை. அதுதான் பிரச்சனை. 2 பேருக்கு இடையில நல்லிணக்கமான நட்பு உருவாகணும்னா 2 பேரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை 2 பேரும் உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 2 பேருமே பிடிவாதம், வரட்டு பிடிவாதம் செய்தால் அங்கே நல்லிணக்கத்திற்கு இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அடையாளங்களுக்குள்ளே உழன்று கொண்டே இருந்தால், அவர்களை எதிர்த்து கொண்டிருப்பதால், விமர்சித்துக் கொண்டிருப்பதால், அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருப்பதால் ஒருபோதும் அவர்கள் தம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை, அதற்கு வாய்ப்பில்லை. வரலாறு அப்படித்தான் சொல்கிறது. எனவே அதை விட்டு வெளியேறுவதுதான் தீர்வு. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படித்தான் அவர் வெளியேறினார். வெளியேறுவதை ஒரு நிகழ்வாக நடத்தினார், அதை ஒரு யுத்தமாக நடத்தினார். ஒரு பண்பாட்டு நிகழ்வு கிடையாது, அது ஒரு அரசியல் நிகழ்வு. அதை ஒரு யுத்தமாக நடத்தினார். இதோ பார், நீ எந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கிறாயோ அந்த மதத்தின் மீது நான் தாக்குதல் தொடுக்கிறேன். இது என்னுடைய தாக்குதல். இது உன்னை விட்டு நான் வெளியேறுகிறேன். நான் மட்டுமல்ல, 10 லட்சம் பேர் வெளியேறுவோம். இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவனின் பின்னால், ஒரு தனிநபரின் பின்னால், ஒரு தனிநபரின் அழைப்பை ஏற்று 10 லட்சம் பேர் ஒரு மதத்தை விட்டு வெளியேறிய நிகழ்வு என்பது ஒரு புரட்சிகரமான நிகழ்வு. இதுதான் இந்திய அரசியலில் நிகழ்ந்த புரட்சி. ஏன் அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் என்று அழைக்கிறோம்? இது போன்ற நடவடிக்கைகளால் தான். இதுதான் புரட்சிகரமான நடவடிக்கை. பாபா சாஹிப் என்றால் தந்தை என்று பொருள், அவ்வளவுதான். தந்தை என்று யாரையும் அழைக்கலாம். உறவை அடையாளப்படுத்துவதை விட கொள்கையை அடையாளப்படுத்துவது. எனது தந்தை அம்பேத்கர் என்று அழைப்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது அவர் புரட்சிகரமான சிந்தனையாளர், புரட்சிகரமான செயற்பாட்டாளர், புரட்சிக்கான வித்துக்களை ஊன்றியவர், புரட்சிக்கான அடித்தளத்தை அமைத்தவர், புரட்சியை நோக்கி மக்களை வழிநடத்துகிறவர் என்று. ஆகவே நாக்பூரிலே அவர் 10 லட்சம் பேரோடு பௌத்தத்தை தழுவிய நிகழ்ச்சி என்பது வெறும் மத சடங்கு அல்ல, அது அரசியல் களத்தில் அவர் நிகழ்த்திய ஒரு மாபெரும் புரட்சி. இந்திய அரசியல் வரலாற்றில் இந்து சமூக கட்டமைப்பின் மீது அவர் தொடுத்த மாபெரும் யுத்தம் அது. அருமை தோழர்களே, அந்த பௌத்தம் இன்றைக்கு என்னவாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, எப்படி இன்றைக்கு மக்களிடத்திலே
பேசப்பட்டு வருகிறது என்பதை நாம் சுய விமர்சனத்திற்குள் இறங்கியாக வேண்டும். ஒரு காலத்தில் இந்தியாவை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு கோட்பாடு பௌத்தம். இந்தியா முழுவதும் விரவி பரவியிருந்த ஒரு கருத்தியல் பௌத்தம். பேரரசர்கள் இந்த வாழ்வியலை ஏற்றுக்கொண்டார்கள், சிற்றரசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மௌரியர்கள் மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து பல ஆட்சியாளர்கள், அசோகர் மட்டுமல்ல, ஹர்ஷர், கனிஷ்கர் போன்றவர்கள். அப்படி கொடிகட்டி கோட்டையிலே கொடிகட்டி கோலோச்சிய தத்துவம் கோட்பாடு இன்றைக்கு எங்கே என்று தேடக்கூடிய நிலைக்கு ஏன் வந்தது? இடையிலே என்ன நிகழ்ந்தது? இந்த வரலாற்று போக்குகளை அறிந்து கொள்வதும் நம்முடைய கடமை. ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டால் தொடர்ந்து வெற்றியின் முகட்டிலேயே இருக்க முடியாது. ஒருவன் கோட்டையிலே கோலோச்சி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் தொடர்ந்து கோட்டையிலேயே கோலோச்சி கொண்டிருக்க முடியாது. மன்னாதி மன்னர்களும் மண்ணை கவ்வும் நிலை ஏற்படும், வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும், மண்டியிடும் நிலை ஏற்படும். மேல் கீழ் என்று இந்த வாழ்க்கை, மனித குலத்தின் வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே ஒரு காலத்தில் கோலோச்சிய கோட்பாடு பௌத்தம். ஆனால் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில லட்சம் பேர் மட்டுமே இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு டெல்லியிலே அவர்கள் கோலோச்சலாம், கோட்டையிலே அவர்கள் கொடியேற்றலாம். ஆனால் அவர்களுக்கும் இதே நிலை ஒரு நாள் ஏற்படும். அந்த காலம் வரும். அது ஜூன் 4ஆம் தேதியாக கூட இருக்கலாம். அவர்கள் மண்ணை கவ்வும் நிலை, மண்டியிடும் நிலை, தலைகீழாக குப்புற வீழும் நிலை உருவாகலாம். இது வரலாறு. இந்த பௌத்தம் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தது, அதில் உள்ள நனி சிறந்த கருத்தியல் மக்களை வெகுவாக ஈர்த்து வளர்ந்தது, வலுப்பெற்றது. அது ஒரு காலம். அதனாலேயே பகை ஒரு புறம் முளைவிட்டது, அதுவும் வளர்ந்தது, அது வலுப்பெற்றது. அதனால் பௌத்தம் வீழ்ந்தது. அந்த பௌத்தத்தை மீட்க வேண்டும். அந்த பௌத்தத்தை மீண்டும் இந்த மண்ணில் தழைக்க செய்ய வேண்டும். அந்த பௌத்தம் பரவிய ஒரு தேசமாக இந்த தேசத்தை பௌத்த இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு. பௌத்த இந்தியா என்றால் அதுதான் ஜனநாயக இந்தியா. பௌத்த இந்தியா என்றால் அதுதான் சமத்துவ இந்தியா. அவர்கள் பாஷையில் சொன்னால் பௌத்த ராஷ்டிரா. அவர்கள் விரும்புவது வேறு, ஆனால் அவர்கள் பாஷையில் நாம் விரும்புவது பௌத்த ராஷ்டிரா. புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியது. அவர் டிக்ளேர் செய்யவில்லை. அந்த கான்ஸ்டிடியூஷன் அதைத்தான் அதைத்தான் சொல்கிறது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன இந்தியாவை இங்கே கட்டமைக்கப் போகிறது என்று உணர்த்துகிறது என்றால், இங்கே நாங்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம். அந்த புதிய இந்தியா பௌத்த ராஷ்டிரா என்பதுதான். அது உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு சங் பரிவார் கும்பல் மிக பெரும் சதி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை எவ்வாறு புரிந்து கொண்டார், அதை எவ்வாறு மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல விரும்பினார் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அம்பேத்கர் மீது நமக்கு பற்று,
அவர் மீது நமக்கு உயர்ந்த மதிப்பு. அதனால் அவர் சொன்னதையும் செய்ததையும் எந்த மதிப்பீட்டுக்கும் உட்படுத்தாமல், ஆய்வுக்கும் உட்படுத்தாமல், விமர்சனங்களுக்கும் உட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது சரிதான், அது ஒரு வகை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எப்படி பௌத்தத்தை புரிந்து கொண்டார் என்பதுதான் மிக முக்கியமானது. அதையும் சேர்த்து புரிந்து கொள்வதுதான் முக்கியமானது. பௌத்தம் என்பது கடவுள் வழிபாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம் அல்ல. இதிலிருந்து தான் பௌத்தத்தை பார்க்கிற ஆங்கிள், இந்த கோணம் இருக்கிறது. இந்த புள்ளியிலிருந்து நின்றுதான் பௌத்தத்தை பார்க்க வேண்டும். பொதுவாக மதங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளது கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். கடவுள் உண்டு என்று நம்புவது மதம். கடவுள் உண்டு என்றால் அது ஆண் கடவுளா பெண் கடவுளா என்ற கேள்விகள் எழும். ஆண் கடவுளும் உண்டு, பெண் கடவுளும் உண்டு என்று சொல்லுகிற மதம் உண்டு. ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அவருக்கு உருவமும் இல்லை என்று சொல்லுகிற மதங்கள் உண்டு. கடவுள் உண்டு என்று ஏற்றுக்கொள்கிற மக்களிடத்தில் கடவுளுக்கு உருவம் உண்டா உருவம் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அதிலே உருவம் உண்டு என்று நம்புகிறவர்கள் ஒரு வகை, உருவம் இல்லை என்று நம்புகிறவர்கள் ஒரு வகை. உருவம் உண்டு என்றால் ஆணா பெண்ணா என்ற கேள்வி எழும். ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு, சிவனும் உண்டு, பார்வதியும் உண்டு, மகாவிஷ்ணுவும் உண்டு, மகாலட்சுமியும் உண்டு. படைத்துதான் ஆக வேண்டும். ஆண் என்று ஒரு கடவுள் இருந்தால் பெண் என்று ஒரு கடவுள் இருந்துதான் தீர வேண்டும். மனிதன் அப்படித்தான் சிந்திக்க முடியும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் பௌத்தம். கடவுளை பற்றிய பேச்சே இல்லாத ஒரு வாழ்வியல் தான் பௌத்தம். கடவுளை பற்றியே பேச வேண்டியதில்லை. அதனால் ஆதி காலத்தில் இந்த மதத்திற்கு பெயர் நாத்திக மதம். இந்த மதத்திற்கு பெயர் நாத்திகம். கடவுள் மறுப்பை சொல்லுகிறவர்கள் இவர்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள். இப்படித்தான் பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு முதலில் விதைக்கப்பட்டது. எப்படி இஸ்லாமியர்களுக்கான வெறுப்பு அரசியல் இன்றைக்கு விதைக்கப்படுகிறதோ அரசியல் ஆதாயத்திற்காக, அதை போல பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு இப்படித்தான் முளைவிட தொடங்கியது. இப்படித்தான் திட்டமிட்டு விதைக்கப்பட்டது. இவர்களெல்லாம் பௌத்தர்களும் சமணர்களும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், வழிபாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபாடு இல்லாதவர்கள் என்றுதான் இந்த மதங்களுக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்பட்டது. அப்படித்தான் இந்த இரண்டு மதங்களுமே சமகாலத்தில் அழித்தொழிக்கப்பட்டது. இப்போ பௌத்தத்தை பின்பற்ற துடிக்கிற நாம் இந்தியாவில் இருக்கிற பௌத்தம் அல்லது இலங்கையில் இருக்கிற பௌத்தம் அல்லது மியான்மரில் இருக்கிற பௌத்தம், தாய்லாந்தில் இருக்கிற பௌத்தம், ஜப்பானில் இருக்கிற பௌத்தம் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றி என்றைக்காவது நாம் பேசியிருக்கிறோமா, விவாதித்திருக்கிறோமா? அதற்குள்ளே நாம் என்றைக்காவது ஆய்வை நடத்தி இருக்கிறோமா? இல்லை. ஏற்கனவே மகாயானா, ஹீனயானா என்றெல்லாம் மதங்கள் இருக்கின்றன. ஜென் புத்திசம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதற்கான புனித நூல்கள் பல எழுதப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலே அவருடைய பல்லுக்கே ஒரு கோவில் இருக்கிறது. மலையகத்தில் புத்தருடைய பல் ஒரு மாபெரும் விகார் கட்டி பாதுகாக்கப்படுகிறது. கௌதம புத்தருக்கே இதில் உடன்பாடு இல்லை, உடன்பாடு இருக்காது. கௌதம புத்தருக்கே உடன்பாடு இல்லாத நிகழ்வுகளாக அவையெல்லாம் மாறி இருக்கின்றன. கோயில்கள் கூடாது, விக்கிரகங்கள் கூடாது, பூசைகள் கூடாது, வழிபாடுகள் கூடாது, மந்திரங்கள் கூடாது, சடங்குகள் கூடாது. இதுதான் பௌத்தம். இப்படித்தான் ஆதி காலத்திலே பௌத்தம் பேசப்பட்டது.
அதனால்தான் மகாயானத்தை பற்றியோ ஹீனயானத்தை பற்றியோ அல்லது அதனுடைய பேறு பிரிவுகளை பற்றியோ பேசாமல் இதோ நான் எழுதுகிறேன் பௌத்தம் தொடர்பாக என்று புத்தான் இஸ் தம்மா என்கிற ஒரு நூலை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு அவர் வைத்த பெயர் நவயானா. அதில் மகாயானா, இது ஈனயானா, இது நவயானா என்ற புதிய பெயரை அவர் ஏன் சூட்ட வேண்டும்? இது ஒரு கேள்வி. ஏற்கனவே மகாயானம் இருக்கிற போது மகாயானம் என்றால் பெரும் பாதை, நெடும் பாதை என்று பொருள், அவ்வளவுதான். ஈனயானம் என்றால் எளிய பாதை என்று பொருள், இலகுவான பாதை என்று பொருள். நவயானா என்றால் புதிய பாதை என்று பொருள், புதிய பாதை, புதிய வழி. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதோ நான் எழுதுகிறேன் புத்தருடைய தம்மம் என்ன என்று நான் எழுதுகிறேன். தம்மம் தான் வழிபடுதலுக்குரியது. வழிபடுதல் என்றால் வழியை பின்பற்றுதல் என்று பொருள். ஏற்கனவே ஒரு வழி உருவாக்கியாச்சு, அந்த வழியில் நீ போய் நின்னா உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுரும். இலக்கில் அந்த இடத்த படுத்துட்டா உன்னை கொண்டு போய் விட்டுரும். வழிபடுதல், வழிபாடு, அதுக்கு சடங்குகள் அங்கே இடம் கிடையாது. ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் வழிபடுதல். வழி என்றால் என்ன? பாதை. வழிபடுதல் என்றால் அந்த பாதையை பின்பற்றுதல். எந்த பாதையை? ஏற்கனவே முன்னோர் உருவாக்கிய பாதையை. ஏற்கனவே முன்னோர் உருவாக்கிய பாதைகள் இருந்தபோது ஏன் புதிய பாதை? இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பௌத்தம். இந்த கேள்விக்கு நாம் விடை தேடுகிற போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்திருந்தால் பௌத்தத்தை மறுகட்டமைப்பு செய்திருப்பார், மாபெரும் மீட்சி வென்றெடுத்திருப்பார். மக்களுக்கு தொண்டாற்றி உறக்கமில்லாமல் உழைத்து சர்க்கரை நோய்க்கு ஆளாகி 65 வயதிலேயே காலமாகும் நிலை அவருக்கு ஏற்பட்டது. அவருடைய சமகாலத்தில் 90 வயது வரையில் வாழ்ந்தவர்கள் உண்டு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் திசைவெளி போக்கே மாறியிருக்கும். அவர் விரும்பிய பௌத்த ராஷ்டிரா இங்கே உருவாகியிருக்கும். ஆகவே பௌத்தம் என்பது ஒரு அரசியல் கோட்பாடு, பௌத்தம் என்பது ஒரு கலாச்சார கோட்பாடு, பௌத்தம் என்பது ஒரு சமூகவியல் கோட்பாடு, பௌத்தம் என்பது சடங்குகளால் நிறைக்கப் பெற்ற ஒரு ஆன்மீக கோட்பாடு அல்ல. சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு ஆன்மீக கருத்தியல் அல்ல. மக்களை இயல்பாக வாழ வைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் தான் பௌத்தம். அதிலே பாகுபாடு கிடையாது, தீட்டுக் கொள்கை கிடையாது, ஆணவ கொலைகள் இருக்காது, ஜனநாயகமே மேலோங்கி இருக்கும். பௌத்தம் என்பது ஜனநாயகம் என்று பொருள், பௌத்தம் என்பது சமத்துவம் என்று பொருள், பௌத்தம் என்பது சகோதரத்துவம் என்று பொருள், பௌத்தம் என்பது சுதந்திரம் என்று பொருள், பௌத்தம் என்பது பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கான அரசியல் கோட்பாடு என்று பொருள். அருமை தோழர்களே, பௌத்தத்தை நாம் இவ்வாறு புரிந்து கொள்வோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலிருந்து புரிந்து கொள்வோம். அதன் அடிப்படையில் நாம் இயங்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிலாவந்தம்மாவின் தொடர் பௌர்ணமி கூடுகைகளில் பிறந்தநாள் நிகழ்வும் திருமண நாள் நன்னாள் இந்த நாளில் கொண்டாடுகிறவர்களுக்கு கேக் வெட்டி